சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேதுவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குதுங்க. யார் மூலம்னு கேட்டீங்கன்னா, சாவுத்திரி மூலம். அதாவது இவங்க வந்துட்டு மொய் விருந்த சிறப்பா முடிச்சுட்டாங்க தமிழு. கெடா விருந்தா, மொய் விருந்தா இந்த போட்டியில வந்துட்டு நல்லவங்க பக்கம் தான் அந்த வல்லவன் நின்னாரு. ஆடு வந்துட்டு உழுக்கவே இல்லங்க. இதனால வந்துட்டு கெடா விருத்த நிறுத்திட்டு, ஒரு 6 மாசத்துல திருவிழா நடக்க போகுது. அதுவரை ராஜாங்க ஐயா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, ஏதோ இதுக்கு மேல வெட்டினோம்னா அது விபரீதமா உங்க குடும்பத்துக்கு முடிஞ்சிரும். விரதம்லாம் நீங்க வந்துட்டு கரெக்ட்டா எடுக்காத மாரி தெரியுதுன்னு ஊர் மக்களும் சொல்ல, ஊர் மக்கள் பேச்ச கேட்டு, ஆமா அவருக்கே தெரியுது. நாங்கலாம் துண்ணூறு போட்டாலே ஆடு அப்படி வந்து தலைய குடுக்கும். ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது. ராஜாங்கத்துக்கே சாவுத்திரி மேல சந்தேகம் வருது. அவர் என்ன நினைக்கிறார்ன்னா, ஆமா நம்ம தங்கச்சி வந்துட்டு ஏதோ நம்மள நினைச்சு வேண்டல, சுயநலமா வேண்டியிருக்குன்னு அவரு கண்டுபிடிக்கிறாருங்க. ஒரு வழியா இங்க வந்த கூட்டம் அனைவருமே பார்த்தீங்கன்னா, மொய் விருந்துக்கு போய் நல்லா மூக்கு முட்ட சாப்ட்டு அவங்க அவங்க பையில இருக்கிறத, கையில இருக்கிறத வச்சுர்றாங்க. ரூ. 70,000 வருதுங்க. மீதி ரூ. 30,000 தமிழுக்கு தேவைப்படுது. அத வந்துட்டு வேல பார்த்த காச நம்ம கருப்பு நல்லா சாப்பிட்டு வச்சு குடுத்துறாரு. "உனக்கு பண்ணாம நான் யாருக்கும்மா பண்ண போறேன்? நீ என்னோட தங்கச்சிம்மா" அப்படின்னு சொன்னோனே, "அண்ணனே" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரியாம வந்துட்டு என் பாட்டி எல்லாருமே சாப்பிட்டு, அவங்க வந்துட்டு அவங்கனால முடிஞ்சத செயின, கழுத்துல உள்ள சங்கிலி எல்லாமே வைக்கிறாங்க. தமிழ் வேணாங்கிறாங்க. "ஏன்டி எங்க வீட்டு பொண்ணு தானடி, உனக்கு இதுல உரிமை இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த உரிமைய வந்துட்டு சேது என் மேல சந்தேகப்படும்போது காட்டியிருக்கணும் அம்மாச்சி அப்படின்னு தமிழ் வந்துட்டு ஒரு நல்ல கேள்விய கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தியில உங்களுக்கு உரைக்குது. உங்க பேரனால ஒரு பொண்ண சந்தேகப்பட்டதுனால நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. நான் வந்துட்டு வெளியில இருந்து வந்தவ தானே. அதனால தான் நீங்க வந்துட்டு இன்ன வரை அமைதியா இருக்கீங்க. அப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்களும் என்னைய சந்தேகப்படுறதுக்கு சமம். அங்கேயே நான் செத்துட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், இவங்களுக்கு வந்துட்டு கோவம் வருதுங்க. வெறி ஏறுது. அப்ப டைரக்ட்டா ராஜாங்க வீட்டுக்கே போறாங்க. போகும்போது தான் அதாவது இவங்க இங்க சாப்பிட்ட உண்மை வந்துட்டு சேதுவுக்கு தெரியுது. சேது வந்துட்டு கோவத்துல இவர்கிட்ட சொல்லிடுறாரு. ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னவுனே அவர் கோவப்படுறாருங்க. இனிமே நீங்க இங்கேயே இருக்கணும். அங்க வீட்டு வாசப்படி வந்துட்டு 3 பேருமே கால் மிதிக்கக்கூடாது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அவ மாசமா பொய் சொன்னதுக்கப்புறம் அவளோட யாராவது நம்ம குடும்பத்துல உறவுல இருந்தீங்கன்னா, அந்த உறவு எனக்கு வேணான்னு சொன்னேன். நீங்க 3 பேர் வந்துட்டு தமிழ் வீட்டிலேயே போயிருங்க. என்னைய நீங்க மதிக்கலைல அப்படின்னு சொன்னவுனே, என்னடா மதிக்கலைன்னு ஏன்னா தமிழ் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏன் நீங்க அடங்கியே போறீங்க? கொஞ்சம் அதிகாரத்த கையில எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க இங்க அதிகாரத்த கையில எடுக்குறாங்க. "ஆத்தா டேய் உன்ன பெத்தவன்டா நானு. வயிறு பசிச்சுதுடா. இங்க ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தது, தாமதமாகிக்கிட்டு இருந்தது. எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால போயிட்டு சாப்பிட்டு வந்தேன்டா. வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அந்த புள்ளைய வந்துட்டு இவன் சந்தேகப்பட்டுருக்கான்டா. வயித்துல வளர்றது வந்துட்டு இவனோட வாரிசு இல்லைன்னு சொல்லியிருக்கான். எவனோட வாரிசோ வந்துட்டு அந்த புள்ளைய கொச்சப்படுத்தியிருக்கான்டா. ராஜாங்கம் அந்த புள்ள வந்துட்டு அப்பேற்பட்ட ஆளா? இப்ப ஏதோ பொய் சொல்லிச்சு. அது வல்லமை மூலியமா அது உண்மையாயிருக்குல்ல. இந்த வீட்ல யாருமே தவறு செய்யலையா? எல்லாருமே இப்ப வீட்ல நீ சேர்த்துக்கிட்டேல்ல. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அநீதி பண்றீங்க? இப்ப அது மாசமா இருக்குல்ல. உண்மையா தானே இருக்கு அப்படின்னு சொன்னோனே சேது குறுக்கிடுறாரு. அது என்னோட குழந்தை இல்லைன்னு. ஆமாண்டா அது உன்னோட குழந்தை இல்லைன்னு எத வச்சுடா சொல்ற? அப்படின்னு கேட்கவும் மோகனாவும் சொல்றாங்க. ஆமாம்பா அது உன்னோட குழந்தை இல்லைன்னு எத வச்சு சொல்லலாம்? கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிக்கணும்லப்பா அப்படின்னு சொன்னோன தான் அவருக்கு புத்தியில உரைக்குது. அவங்கள வந்துட்டு நம்ம மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணுவோம். டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு ஊர் மக்கள் அனைவருமே சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வர. அந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது யாரோட குழந்தைன்னு டாக்டர்கள் வந்துட்டு சொல்லிருவாங்க. அப்பயாவது நீ நம்புவியா? ராஜாங்க இவர்களும் சொல்றாளுங்க. அந்த புள்ள வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. மாசமா இருக்கு, மசக்கையா இருக்குன்னு. அதனால வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிருவோமே அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை உங்க அம்மாவ நான் எதுவுமே கேட்டதில்ல. ஆனா தமிழ் வந்துட்டு இங்க வரணும்யா, அது நல்ல பிள்ளையா அப்படின்னு வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத கேளுன்னு உடனே ராஜாங்கமும் வந்துட்டு அக்செப்ட் பண்றாருங்க. அதாவது ஓகே பண்றாரு. சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த மொய் பணத்த அங்கருந்து தமிழ் எடுத்துக்கொண்டு போயிறக்கூடாதுன்னு சாவுத்திரி அடியாள வந்துட்டு செட் பண்ணுது. ஏன்னா இவ எடுத்துக்கொண்டு போய் டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம மகள வந்துட்டு ராஜாங்கம் மதிக்கவே மாட்டான். நம்ம அண்ணன் வந்துட்டு மதிக்கவே மாட்டான். தாமரையும் அதுதான் சொல்லுது. அவ டாக்டருக்கு மட்டும் படிச்சிடவே கூடாதும்மா. எப்படியாவது ஏதாவது பண்ணிறணும் அப்படின்னு சொன்னோனே, சாவுத்திரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தெரிஞ்ச அடியாளுகள் மூலம் இந்த மாரி இந்த ரூட்ல வருவா. மொய் விருந்து முடிச்சுட்டு வரா. அவகிட்ட இருந்து அந்த பணத்த ஆட்டைய போட்டு வந்துர்றீங்க. வழிப்பறிச்சுட்டு வந்துர்றீங்க. நீங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இத வந்துட்டு சேது கேட்டுறாருங்க. அதுக்கப்புறம் சேது என்ன முடிவு எடுக்க போறாரு? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.